ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜெம் பக்தி டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், இனிய நல் ஆசிகள், வாழ்த்துக்கள். ஜெம் பக்தி டிவியின் கோலாகலமான ஆனந்தமான ஆடி திருவிழா, இந்த ஆடி திருவிழாவின் நிகழ்விலே தினம் 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 ஒரு சக்தி பீடமாக தொடர்ந்து பல அம்பிகையினுடைய திருத்தலங்களை சக்தி யுகமாக வெளிப்படுத்தி வருகிறோம். அதில் இன்றைய தினம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன். புவனேஸ்வரி அப்படின்னாலே புதுக்கோட்டை தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். புதுக்கோட்டை மாவட்டத்தில், அதுலேயும் புதுக்கோட்டையிலேயே அந்த புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயம், அந்த சென்னை அம்பத்தூரிலே இருந்த புவனேஸ்வரி சுவாமிகளுடைய குருவடியை வணங்கி இந்த புவனேஸ்வரி அம்மனை பற்றி பேசுகின்ற ஒரு அன்னையின் இந்த அருள் அடியனுக்கு பாக்கியம். புவனேஸ்வரி அன்னையை வணங்கினால் அஷ்டலட்சுமிகளும் திருவருள் செய்வார்கள் என்பது ஒரு ஐதீகம். பரத்வாஜ சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவாங்க, அஷ்ட ஐஸ்வரியத்தையும் தருவா, அஷ்டலட்சுமியா அவளே வருவா புவனேஸ்வரின்னு. திருவருள் செய்கின்றவள் தான், அஷ்ட ஐஸ்வரியங்களையும் தருகின்றவள் தான் இந்த புவனேஸ்வரி. வாழ்விலே அனைத்து வளங்களும் வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் புவனேஸ்வரி அன்னையை முறைப்படி வணங்க வேண்டும். ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னைக்கு பல இடங்களில் பல கோவில்கள் உள்ளன. புதுக்கோட்டை சமஸ்தானம் என்று சொல்லுவார்கள். சமஸ்தானம்னாலே ஒரு ராஜ பரம்பரைன்னு சொல்லலாம். கோட்டை புவனேஸ்வரி அன்னைக்கு பல கோவில்கள் உள்ளன. அதில் புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம். புதுக்கோட்டை என்கிற ஊரிலும் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளது. இதுதான் பிரசித்தி பெற்றது, முதன்மையானது. அற்புதமான இந்த திருக்கோயில், அது நாட வேண்டிய இத்திருக்கோயில்களில் இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரியும் ஒன்று என்றாலும், இந்த திருத்தலத்தில் விநாயகர் சன்னதியில் தொடங்கி பல சன்னதியில் வணங்கி புவனேஸ்வரி அன்னையை சன்னதியில் வேண்டி கேட்ட வரத்தை எல்லாம் பெறலாம். அம்பாளுடைய அந்த கலைநயமான வடிவமைப்பு, கண்டேன் கோயில் சிலையழகு நிமிர்ந்தால் 1000 கலையழகு என்று சொல்ல மன்னும் அழகிய எல்லுப்பு மூக்கு எழுக்குவளை பூக்கங்கள் இயல்பான அழகு வடிவும் இனிய முகம் தாமரை இருசெவிகள் செந்தாழை இரவி நிறம் நல்ல பவளம் என்ற வண்ணம். அம்பாளுடைய அழகு எப்படிப்பட்டது, வர்ணிப்பதற்கு வாய் 1000 இருந்தாலும் பத்தாது. கோடி சூரிய பிரகாசனியாக அந்த மாதா புவனேஸ்வரி, புவனேஸ்வரி பீடத்திலே மாதா புவனேஸ்வரி கலைநயமாக விளங்குகின்றார்.
குடைவரை கோவில் அமைப்பிலே அமைந்திருக்கும். படிகளில் ஏறி சென்று மேல்தளத்தில் உள்ள தெய்வங்களையும் வணங்கலாம். நமது நாட்டிலேயே பல மன்னர்கள் இருந்தனர் என்று சரித்திரத்தில் படித்திருக்கிறோம். ஏன் இந்த நாடை பரதன் என்ற மன்னன் ஆண்டமையால் இதற்கு பாரத நாடு என்று பெயர் பெற்றது. பல மன்னர்கள் சாம்ராஜ்ய பூமி தான் இந்த நாடு. அந்த மன்னர்களின் வம்சத்திலே வந்தவர்கள் இன்றும் கூட புதுக்கோட்டையில் உள்ளன. புதுக்கோட்டை சாம்ராஜ்யம் சமஸ்தானம், அவர்களின் பூர்வீக அரண்மனையும் உள்ளது. புதுக்கோட்டை மன்னர்கள் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் மீது பெரும்பக்தி கொண்டவர்கள். ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னையை வணங்கினால் மகிழ்ச்சி, வெற்றி, நன்னிறைவு. நன்னிறைவுனா மனசு நிறைஞ்சி மனநிறைவு. மனுஷனும் மனநிறைவு பெறான் தெய்வத்தின் அருளால. பக்தர்கள் கொஞ்சி விளையாடி அம்பாளை வழிபடும் போது அம்பாளும் மனநிறைவு பெறார். அதுதான் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி என்ற மாதிரி நிறைஞ்ச மனசு ஆகியவை நிச்சயமாக கிடைக்கும். புதுக்கோட்டை மன்னர் அரைக்காசு நாணயத்தில் அன்னையின் திருவடிவும் இடம்பெறுமாறு செய்தார். அரைக்காசிலே இடம்பெற்ற அன்னையின் திருவடிவம் என்பதால் அரைக்காசு அம்மன் என்ற பெயர் இவளுக்கு உள்ளது. புதுக்கோட்டைக்கு வருபவர்கள் இந்த புவனேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கும் வர வேண்டும். சிறந்ததாக பார்த்தீங்கன்னா புராதனமான புண்ணியமான சில அம்பாளுடைய லலிதா சகசரநாமம் சௌந்தரிய லகரி என்று சொல்லுவார்கள். இந்த சௌந்தரிய லகரியில போற்றப்படுகிறது. பாடல்களுடைய வாயிலாக யதீயம் சௌப்ரயம் சகஜம் உபலத்வம் சுமனாசோ என்கிறார். அம்பிகையின் கருங்கூந்தல் நம் இருளை நீற்றும் ஒளி வெல்லும். அம்பிகையினுடைய கருங்கூந்தல் இருக்கின்றதே நம் இருளை நீற்றும் ஒளியை போன்று விளங்குகின்றன. தாயே, உன்னை வணங்கிய பின் நாங்கள் செல்வத்தை அடைவதில் விருப்பம் கொள்வதில்லை. நல்லோர்கள் அல்லாதவர்களுடன் எந்த உறவும் இல்லை. சம்ஹாரம் எனும் கடலில் விழுந்து அல்லல் பட மாட்டோம். ஆனால் மன்மதனின் மமதையை அழித்த சிவனாரின் மனசில் வாசம் செய்யும் உன் திருவடிகளை வழிபடுவதையே எங்கள் கடமையாக கொள்கிறோம் தாயே புவனேஸ்வரி என்று புகழ்கின்றார். வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டே இருப்பது. அதாவது காலச்சக்கரம் கருணையே இல்லாதது. இன்னைக்கு இங்கே இருக்கிறது நாளைக்கு அங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கிறது இங்கே வரும். காலச்சக்கரம் கருணை இல்லாத சக்கரம் சுற்றிட்டு தான் இருக்கும். அதனால தான் நல்லது மட்டுமே பண்ணுடா, கெட்டது பண்ணுனா உன்னை திரும்ப எங்கன்னா பள்ளத்தில் விட்டுண்டான்றோம். அப்படிப்பட்ட பூமி இது. சலனம் வாழ்வதற்கான போராட்டமே அதை நகர்த்தி செல்கிறது. அதை இயல்பாக எந்த கடினமும் இல்லாமல் கடக்க அம்பிகையே துணை இருக்கின்றார். இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை நிறைய சக்தி உபாசகர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சாத்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி உபாசனை. இந்த சக்தி உபாசகர்கள் துர்க்கை சித்தர் இருந்தார், சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் இருந்தார், இப்படி பல பேர். இவர்களெல்லாம் உபாசன மாகரத்தில் செல்லும் போது ஸ்ரீவித்யா புவனேஸ்வரியை, ராஜராஜேஸ்வரியை, புவனேஸ்வரியை பிடித்து தான் படியேறுவார்கள், உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி செல்லும். பார்த்தீங்கன்னா சென்னையில் இதே புதுக்கோட்டை புவனேஸ்வரி, பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் புவனேஸ்வரி பீடம் என்று இருக்கின்றன. பரத்வாஜ சுவாமிகள் இந்த புவனேஸ்வரியை வைத்து தான் ஆராதனை செய்கின்றார்கள், பூஜிக்கின்றார்கள். காரணம், புவனேஸ்வரியினுடைய அருளை பெற்றுவிட்டால் உலகத்தில் நம்மை விட உயர்ந்த பொருள் உலகில் இல்லை. ஆனால் தான் புவனேஸ்வரியை பிடிக்கிறது. புவனேஸ்வரியை பிடிச்சாலே போதும். பரத்வாஜ ஆசிரமத்தில் போய் பாருங்க, அந்த அம்பத்தூரில் புவனேஸ்வரி சுவாமிகள் பெரிய பொட்டு வச்சுட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கே தெய்வ கலையை அம்பாலேயே பார்க்கிற மாதிரி இருக்கும். அவர் மலர் பதத்தை இன்றும் நான் வணங்குவேன். இன்னைக்கு பரத்வாஜ சுவாமிகள் இருக்காங்க.
அந்த மாதிரி குருமார்களுடைய குருவடியை பற்றி புவனேஸ்வரி அம்மனுடைய அருளை பெறணும்னா சீக்கிரம் பெற முடியாது. புவனேஸ்வரியை வேண்டி சீக்கிரம் அருள் பெற முடியாது. ஏன் தெரியுமா? குரு வழி கோமலவல்லி கண்டுனார் ஆதிசங்கரர். யாரெல்லாம் குருவை பிடிக்கின்றார்களோ குரு வழியில பரத்வாஜ ஆசிரமம் மாதிரி, புவனேஸ்வரி சுவாமிகள் மாதிரி, கந்தாசிரமத்தினுடைய அந்த குருஜி மாதிரி, கந்தாசிரமம் சேலம் கந்தாசிரமம், இது போன்ற குருபீட மகான்களுடைய குருவடியை பற்றி காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள், இது போன்ற குருமார்களுடைய குருவடியை பிடித்து குரு அருளுகின்ற வழியிலே, குரு உபதேசம் பெற்று குரு அருளுகின்ற வழியிலே அந்த கோமகளாகிய குணமகளாகிய என் மாதா புவனேஸ்வரி, மாதா அதாவது புவனேஸ்வரி லலிதா திரிசதி லலிதா சகஸ்ரநாமெல்லாம் பாடி புவனேஸ்வரியை வழிபடலாம். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகைன்னு வரும், அதெல்லாம் பாடலாம். புவனேஸ்வரனுடைய அருள் இருந்தால் இந்த கோலகத்தில், இந்த பூலோகத்தில் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். இதற்கு தேவை குரு என்ற ஒரு சக்தியை பிடித்து, சக்தி என்ற அம்பாளை, அந்த புவனேஸ்வரி என்ற சக்தி அடைவதுதான் குரு மார்க்கம், சக்தி மார்க்கம், சித்தி மார்க்கம், ஞான மார்க்கம். நிறைய பாடியிருக்காங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரியை பற்றி. புதுக்கோட்டை புவனேஸ்வரி, நங்கைநல்லூர் ராஜேஸ்வரி, தெத்துப்பட்டி ராஜகாளி, இப்படி வரும் பாடலாம். பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாம் ஒரு அம்பாள் தான். ஸ்ரீவித்யை இவங்கெல்லாம் ஒரு உபாசன தேவிகள். வழிபடுபவர்கள் சரியான முறையில் வழிபட்டால் அவர்களை வழி நடத்துகின்ற ஒரு கைடு, ஒரு சக்தி, ஒரு மகா சக்தி புவனேஸ்வரி அம்மன். நல்ல குருவை பிடிச்சுதான் புவனேஸ்வரியை வழிபடணும். ஸ்ரீவித்யாவையே குரு இல்லாமல் வழிபடக்கூடாது. குரு இல்லா வித்தை பாழ், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. நல்ல குருவை பிடிச்சவங்க தான் சக்திய வழிபட முடியும். சக்தி பீடங்களை அமைத்து உயர்ந்த நிலையில் வர முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் சாந்த சுரூபமாக சிரித்த முகம் கொண்ட, மலர்ந்த முகம் கொண்ட, தாமரை வடிவுடைய தாயான அந்த புவனேஸ்வரியை வழிபடலாம். புவனேஸ்வரியை வழிபடலாம். நானே ஒரு பாடல் எழுதும்போது, பூமாத்தா அம்மனையே போற்றி வணங்குங்க, அந்த புவனேஷி அருள் இருந்தால் வெற்றி தானுங்க. பூமாத்தா அம்மனையே போற்றி வணங்குங்க, அந்த புவனேஸ்வரி அருள் இருந்தால் வெற்றி தானுங்க. எங்க ஊர்ல பூமாத்தம்மன் புவனேஸ்வரி தான் பூமாத்தம்மனா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த புவனேஸ்வரி வெற்றி பெற்று வழிபட்டோம்னா வாழ்க்கையில வழிபட்டாலே வெற்றிகள் கிடைக்கும். உயர்ந்த நிலையில வரலாம். புதுக்கோட்டையின் நினைவு வந்தாலே உங்களுக்கு புவனேஸ்வரியினுடைய நினைவு வர வேண்டும். புதுக்கோட்டை செல்லுங்கள், புவனேஸ்வரியை வழிபடுங்கள். சென்னைக்கு செல்லுங்கள், அம்பத்தூரிலே புவனேஸ்வரி பீடத்திலே புவனேஸ்வரியை வழிபடுங்கள். இன்னைக்கு எத்தனையோ இடத்துல அந்த புவனேஸ்வரி அம்மனுக்கு திருத்தலங்கள் இருந்தாலும் பழமையானது, மிகவும் பிரசித்தி பெற்றது புதுக்கோட்டை நாயகி புவனேஸ்வரி தாய். மாதா புவனேஸ்வரியின், மாதானாலே அம்மா, அம்மானாலே கருணை பொழிபவள், கருணை ததும்பும் விழிகளை உடையவள். அதாவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஏன் மகனே என்று அழைக்கின்ற பார்வையுடையவள், கருணை ததும்பம் முகம். அப்படிப்பட்ட புவனேஸ்வரியை புதுக்கோட்டை சென்று வழிபடுங்கள் அன்பர்களே. புவனேஸ்வரி அம்மனை வழிபட்டு இந்த பூவுலகில் அதாவது தாழாத கஷ்டங்களை, மீளாத கஷ்டங்களை எல்லாம் போக்கி புவனேஸ்வரியை வழிபட்டு சிறந்த நிலையில் விளங்குங்கள், வாழுங்கள். புவனேஸ்வரியை வழிபட்டு
இன்றைய தினம் புவனேஸ்வரியினுடைய அன்னையினுடைய திருவடி தாள் தாமரையை பற்றி புவனேஸ்வரியை பற்றி பேசினோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு சக்தி பீடத்தை சந்திப்போமா? ஜெம் பக்தி டிவி நேயர்களே, அருமையாக, அதாவது பசிக்கு உணவு வழங்குவார்கள், இங்கே செவிக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கின்றேன். இதையும் ஒரு பொருட்டாக அருமையாக ஜெம் டிவியிலே கேட்டு ரசிக்கின்ற உங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த கேட்டு ரசிக்கின்ற உங்களுக்கு காது பிரச்சனையும் கண் பிரச்சனையும் வராமல் இருக்க பிரார்த்தித்து உங்களுக்கு நன்றியினை தெரிவித்து நாளை மற்றொரு சக்தி பீடத்தை பார்ப்போமா? அனைவருக்கும் இதை தினந்தோறும் பார்க்கின்ற, எப்பொழுது காலை அந்த ஜெம் டிவியிலே இந்த பக்தி நிகழ்வு வரும் என்று பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஜெம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் எமது ஆசிகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன்.